லைரோ 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 2 years கிட்டோட மெஷர்மெண்ட்டுக்கு தான் நம்ம இப்போ பேட்டர்ன் கட் பண்ணிகிட்ருக்கோம். பாடிஸ் ஹைட் வந்து 9 inch, நெக்கோட விட்த்து 2 inch, அதுலேருந்து ஷோல்டரோட விட்த்து 2.5, அதுலேருந்து கீழே நம்ம ஆர்ம் ஹோல் தான் இப்போ மார்க் பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கு வந்து ஒரு 4.3 எடுத்துக்கோங்க. அப்புறம் நம்ம செஸ்ட்டோட சர்க்கம்ஃபரன்ஸை 4ஆல் டிவைட் பண்ணும்போது 5.5, அதுதான் இந்த லைன் 5.5. அதுலேருந்து நெக்கோட ஹைட் வந்து 2 inch எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம மேலே மார்க் பண்ணதே அதை ஒரு ஸ்கொயர் போட்டு விட்டுக்கோங்க. கீழே வந்துட்டு நம்ம வெயிஸ்ட் லைன் வந்து ஒரு 5 inch எடுத்து மேலேருந்து அந்த லைனை ஸ்லாண்டிங் பண்ணி சென்டர் மிட் பாயிண்ட்லேருந்து ஒரு 1/2 inch டிஸ்டன்ஸில் வந்து இந்த மாதிரி கார் ஒன்று போடுங்க. ஏன்னா அப்போ தான் நமக்கு தைக்கும்போது சைடு வந்து கரெக்டாக தொங்கிட்டு நிற்க மாதிரி இருக்காமல் கரெக்டாக வரும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி நெக்கோட அந்த அளவில் கொஞ்சம் 1/2 inch டிஸ்டன்ஸ் விட்டு ஒரு 1 inch மாதிரி இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம இப்போ ஸ்ட்ரேப் தான் வைக்க போகிறோம், சரியா? அந்த ஷோல்டரில் ஸ்ட்ரேப் மாதிரி வந்து இதுதான் வைக்க போகிறோம், அதுக்காக. அதுக்கப்புறம் பேட்டர்ன் ரெடி ஆகிடுச்சு. நம்ம இப்போ கட் பண்ணி எடுத்துடலாம். இது வந்து பேக்கு நம்ம சிப் அட்டாச் பண்ணுறதுக்காக கொஞ்சம் ஒரு 1/2 inch இந்த மாதிரி டபுள் ஃபோல்டு கிளாத்தை பண்ணிவிட்டு நம்ம சிப் வைக்கிறதுக்காக கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டுட்டு நம்ம பேட்டர்ன் ப்ளேஸ் பண்ணி கொஞ்சம் சீம் அலவன்ஸ் விட்டு கட் பண்ணி எடுத்துக்கிறோம். நம்ம பேக் பேட்டர்ன் கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போது ஃப்ரண்ட் பேட்டர்னுக்கு வந்து நம்ம சென்டரில் எக்ஸ்ட்ராவாக விடணும்னு இல்லை, சைடில் மட்டும் சீம் அலவன்ஸ் விட்டு கட் பண்ணிட்டிங்கன்னா போதும். அதுக்கப்புறமா நம்ம 2 பீசஸுக்குமே நம்ம வந்து லைனிங் கட் பண்ணி சேம் மெஷர்மெண்ட்டில் லைனிங் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறமா நம்ம வந்து ஷோல்டரில் வந்து ஸ்ட்ராப் தான் அட்டாச் பண்ண போகிறோம். அதுக்காக இந்த மாதிரி ஒரு குட்டி பீஸை வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த இதோட மெஷர்மெண்ட் வந்து ஒரு 5 inch. மெயின் ஃபேப்ரிக்கோட நல்ல பக்கம் அடிப்பக்கம் இருக்க மாதிரியும் கெட்ட பக்கம் வந்து உங்களை ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்க மாதிரி வச்சுட்டு இந்த ஸ்ட்ராப்பை வந்து அந்த ஷோல்டர் அந்த பிளேஸில் வந்து ப்ளேஸ் பண்ணி நீங்கள் எட்ஜஸில் வந்து ஒரு பல்ல அளவுக்கு ஸ்டிச் போட்டு எடுத்து அதை மறைச்சி எடுத்துகிட்டு டாப்பில் ஒரு ஸ்டிச் போட்டு விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா இன்னொரு பீஸ் எடுத்து அதோட அந்த ஸ்ட்ராப் இன்சர்ட் பண்ணுற அந்த பிளேஸை மட்டும் விட்டுட்டு இதே மாதிரி கெட்ட பக்கம் வந்து மேலே ஃபேஸிங்கில் வச்சுட்டு நீங்கள் சைடு அந்த ஆர்ம் ஹோலும் நெக் பீஸும் ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டு இந்த இன்னும் நம்ம முன்னாடியே தைச்சி வச்சுருந்த அந்த ஸ்ட்ராப் வந்து அதுக்குள்ளாடி இன்சர்ட் பண்ணால் போதும். பண்ணிவிட்டு அதையும் திருப்பி எடுத்து அந்த மாதிரி பாட்டம் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறமா சிப் வைக்கிறதுக்காக சென்டரில் ஒரு கட் போட்டு விட்டுட்டு சிப் அட்டாச் பண்ணுற ஃபுல் வீடியோ ஷார்ட்ஸில் போட்டிருக்கோம். முடிஞ்ச லிங்க் இதில் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், போய் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு ஃபேப்ரிக் எடுத்து ப்ளீட் பிடிச்சிக்கோங்க. ப்ளீட் பிடிச்சிட்டு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ எடுத்துக்கலாம், சரியா? அந்த மாதிரி ப்ளீட் எடுத்துகிட்டு நம்ம அந்த அவ்வளோத்தையும் கட் பண்ணி எடுத்துருக்கோம். நெக்கோட சென்டரில் நம்ம அந்த ப்ளீட்டை ப்ளேஸ் பண்ணிவிட்டு டவுன்வர்ட் டைரெக்ஷனில் தான் சென்ட்ரல் ப்ளீட் எடுத்திருக்கேன். நம்ம ஆர்ம் ஹோல் பக்கத்தில் அதோட ஆப்போசிட் டைரெக்ஷனில் ப்ளீட் எடுத்துக்கோங்க. ப்ளீட் எடுத்து இந்த மாதிரி பின் வச்சு ஸ்டிச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்குது தைக்கிறதுக்கு. ஓகே, இப்போ நம்ம 2 பக்கமும் பின் வச்சாச்சு. நம்ம ஆர்ம் ஹோலில் பின் பண்ணியிருக்க பிளேஸ்லேருந்து ஒரு 7.5 inch எடுத்து மெஷர் பண்ணி அதில் வந்து அந்த பிளேஸை தான் அந்த 7.5 inch மெஷர்மெண்ட் அந்த பாயிண்ட்டை தான் நம்ம பின்னாடி ஆர்ம் ஹோலில் ஜாயின் பண்ண போகிறோம். பின்னாடி அந்த மாதிரி ப்ளீட் எடுத்து இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க, சரியா? அதுக்கப்புறமா நம்ம சிப் அட்டாச் பண்ணணும். பின்னாடி சிப் அட்டாச் பண்ணி முடிச்சிட்டோம்.
இதுக்கப்புறமா நம்ம அம்ப்ரெல்லா கட் தான் பாட்டம் பார்ட்டுக்கு போட போகிறோம். அதுக்காக 4 ஃபோல்டு பண்ணி வெயிஸ்ட்டோட மெஷர்மெண்ட்டை 6.28ஆல் டிவைட் பண்ணும்போது ஒரு மெஷர்மெண்ட் கிடைக்கும். அதை தான் வந்து இந்த மாதிரி கோன் ஷேப்பில் அந்த 4 ஃபோல்டு இருக்கக்கூடிய அந்த கார்னரில் வச்சுட்டு மார்க் பண்ணி எடுக்கணும். அப்புறமா அந்த மார்க்லேருந்து உங்களுக்கு எவ்வளோ லென்த் வேணுமோ அந்த அளவுக்கு மார்க் பண்ணி இப்படி சுற்றி மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. இதை நம்ம அந்த டாப் பார்ட்டு கூட நம்ம அட்டாச் பண்ணணும். லைனிங்கும் எடுத்துக்கோங்க. ஒரு மெயின் ஃபேப்ரிக்கோட ஒரு 2 இன்ச் அந்த மாதிரி கம்மியாக எடுத்துக்கோங்க. 2 இன்ச்சு கம்மியாக எடுத்தால் போதும். லைனிங் கட் பண்ணி ரெண்டுத்தோட வேஸ்ட் பார்ட்டையும் ஜாயின் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். பண்ணிவிட்டு டாப் பார்ட்டில் சேர்த்து வச்சு ஜாயின் பண்ண போகிறோம். சென்டரில் வந்து இந்த மாதிரி நாச் போட்டுக்கோங்க. அப்போ உங்களுக்கு வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம வேஸ்ட் பார்ட்டில் வந்து ஒரு குட்டியாக ஒரு பெல்ட் மாதிரி ஒன்று பண்ணுறதுக்காக, இது வந்து சின்ன பிள்ளைங்களோட அந்த கறி வலை இருக்கும்ல, அந்த வளையல் தான் இது. அதில் வந்து இந்த மாதிரி சுற்றி எடுத்துருக்கோம். அதுக்கப்புறமா ஒரு 3 இன்ச் அந்த மாதிரி விடத்தில் அந்த உங்களோட ட்ரெஸ்ஸில் தகையிற மாதிரி லென்த்துக்கு நீங்கள் கட் பண்ணி எடுத்து அந்த சைடை வந்து நம்ம பின்னாடி கயிறு வைக்கிறதுக்கெல்லாம் ஸ்டிச் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி சைடு எட்ஜஸ் எல்லாம் ஸ்டிச் பண்ணிவிட்டு மறைச்சி எடுத்துக்கோங்க. எடுத்து இந்த மாதிரி அந்த வளையலில் வந்து சேர்த்து அதை ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா உங்களோட பெல்ட் ரெடி ஆயிரும். அதுக்கப்புறம் இது வந்துட்டு கீழே எட்ஜு வந்துட்டு என்னென்னா கங்கூஸ் வச்சு நம்ம ஃபினிஷிங் கொடுக்கறதுக்காக ஓவர்லாக் மாதிரி ஸ்டிச் போட்டுட்ருக்கோம். இது வந்துட்டு நம்ம ட்ரெஸ்ஸுக்கு வந்துட்டு கொஞ்சம் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். அதுக்காக நம்ம இந்த மாதிரி கங்கூஸ் வச்சு ஸ்டிச் போட்டுட்ருக்கோம். அப்புறமா இது வந்து பின்னாடி நமக்கு கெட்டு வைக்கிறதுக்காக. உங்களுக்கு எவ்வளோ விட்த் வேணுனாலும் நீங்கள் எடுத்துக்கலாம், எவ்வளோ ஹைட் வேணுனாலும் அதுலேருந்து நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து சைடு ஸ்டிச் பண்ணிவிட்டு உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பின் எடுத்து அதில் வச்சு உள்ளாடி ஜஸ்ட்டு சும்மா அதில் ஹோல் எதுவும் போட வேணாம், சும்மா ஜஸ்ட்டு உள்ளாடி இன்சர்ட் பண்ணிட்டிங்கன்னா அது இந்த பக்கம் வந்துடும். பட் அந்த பின் வந்து உள்ளாடியே தான் மாட்டிக்கிட்டு இருக்கும். அதை நீங்கள் ஜஸ்ட் ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி லைட்டாக அப்படி ஆட்டி விட்டிங்கன்னா அது கீழே வந்து விழுந்துடும். சரியா? மேஜிக். அதுக்கப்புறமா நமக்கு எங்கே அந்த கயர் வந்து ப்ளேஸ் பண்ணணுமோ பின்னாடி கெட்டு வைக்கிறதுக்காக நம்ம ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ப்ளேஸ் பண்ணி எடுத்துட்டோன்னா பரவாயில்ல, நம்ம ட்ரெஸ்ஸை ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நம்ம மெஷர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம சைடை வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டோன்னா ஃப்ராக் ரெடி ஆயிரும். சக்ஸஸ்ஃபுல்லி நம்ம ஃப்ராக்கு ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. இதுதான் நம்ம ஃப்ராக்கோட ஃபைனல் லுக்கு. இதுக்கப்புறம் என்ன, நம்ம பாப்பாவுக்கு போட்டு அழகு பார்த்துட வேண்டியதான். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறமா நீங்களும் உங்கள் பாப்பாவுக்கு இது மாதிரி ஸ்டிச் பண்ணி போட்டு விட்ருங்க. பாய்.